வணக்கம் என் இனிய யூடியூப் சேனல் நேயர்களே. இன்று நாம் ஸ்ரீ வேல் சித்தா கிளினிக்கின் மருத்துவர் திரு ஐயா டாக்டர் PN ராஜன் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. கொஞ்சம் உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயரு டாக்டர் PN ராஜன் என்ற சக்தி செல்வராஜ். சித்தா ஆயுர்வேதா அந்த லைன்ல நல்ல சிறப்பா நடத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவமனை ஸ்ரீ வேல் சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை. பணம் காசுகளுக்கு ஆசைப்படாத ஒரு மருத்துவமனை, கட்டணமில்லா மருத்துவமனை. உள்ள நுழைவு கட்டணம் இல்லை, பதிவு கட்டணம் இல்லை, கன்சல்டிங் ஃபீஸ் இல்லை, டாக்டர் ஃபீஸ் இல்லை. என்னுடைய சொந்த மருந்துகளுக்கும் 50% ஆஃபர். அப்படி போட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய சொந்த மருந்து அப்படிங்கிறது ஆல் இண்டியா அல்டர்னேட்டிவ் மெம்பர். நான் அதாவது மாற்று முறை மருந்துகள் தயார் பண்ணக்கூடிய ஒரு சர்டிபிகேட் என்கிட்ட உண்டு, படிச்சிருக்கிறேன். அந்த உள்ள சூழ்நிலையில என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கட்டணம் இல்லாம மருத்துவம் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில ஏறக்குறைய இந்த ஏரியாவில 25 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல பல பல நோய்களுக்கு குறிப்பா சொல்ல போனா மருத்துவமனையினுடைய அடிப்படையிலேயே மருத்துவமில்லா மருந்தில்லா மருத்துவம் முதற்கொண்டு உண்டு இங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலையில இலவச மருத்துவ முகாம்ங்கிறது வருஷத்துல 3 தடவை 4 தடவை நான் நடத்துறது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைங்க கிட்ட வேலையும் பாக்குறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னே பேரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இங்க வந்து செயல்பாடுகள் இருக்கும். ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே எல்லா வசதியும் இங்க உண்டு. இந்த சூழ்நிலையில அந்த ஆக்சிஜனுக்கு அதுக்கு இதுக்கு எந்த விதமான தொகையும் இங்க நாங்க போடுறது இல்லை. மேக்சிமம் ஒரு இந்த மருத்துவமனை வந்து சோசியல் சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சுக்கிறீங்களேன். பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொடுக்க முடியும். இதே நோயாளிக்கு எந்த அளவுக்கு வசதி செஞ்சு அந்த அளவுக்கு செஞ்சு நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு வசதி செய்து கொடுத்து அவங்களை குணப்படுத்தி அவங்களை சந்தோஷமான முறையில் அவங்க குடும்பத்தோட வாழக்கூடிய வழிவகை செய்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. இதுல வந்து இன்றைக்கு சூழ்நிலைக்கு தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோட அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்களும் ஆகலாம் தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டத்துல இதை துறைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது மக்களுக்கு பெரும்பகுதி பிரயோஜனமா இருக்கும். முயற்சி உள்ளவர்களுக்கு முயற்சியாளர்களாவே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா தன்னைத்தானே எடுத்து செய்துக்கிற முடியும். நான் எப்படி தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டத்துல வரீங்களா, நீங்களும் அது மாதிரி தனி ஒருவனாகவே வந்துடலாம். சித்திரை முதல் நாள் அதை பத்தி சித்திரை முதல் நாள் இது சித்திரை முதல் நாள் புது வருஷ பிறப்பு சித்திரைகளுக்கே உரிய நாள். அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க இதை துவக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய மேலான அன்புகளை பகிர்ந்துக்கிறோம். தனி ஒருவனா இருந்தே தொடங்குறீங்க, முடிவும் தனி ஒருவனா இருந்தே முடிப்பீங்க. அதுதான் உண்மை. தனி ஒருவனாக துவங்கி மக்களுக்கு என்னை பத்தி எடுத்து சொல்லி மக்களை வந்து இந்த வழியில வர்றதுக்கு உண்டான வழிவகை வகுத்து நான் கடைசியாகவே தனி ஒருவனாகவே போயிருவேன். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இது. பணம் காசுகளுக்காக நாங்க ஆசைப்பட்டு இறங்கல. மக்கள் தேவைக்காக, மக்களை ஊக்குவிக்கப்படுத்துவதற்கு, மக்களை நல்வழி காட்டுவதற்காகவே இந்த தனி ஒருவன் என்னுடைய சொந்த பிரச்சனை. மருத்துவமனை எத்தனை வருட காலமா இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 ஆண்டுகள் இந்த சரௌண்டிங்குள்ளேயே இருக்கேன். நிறைய நோயாளிகளை பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம்னா குறைஞ்சபட்சம் 100 பேருக்கு பார்த்துருவாங்க. ஆமா, அவ்வளவு பேருக்குமே வந்து இலவச நிறைய மருத்துவ முகாம்களுக்கு வந்திருக்கோம், பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒளிபரப்பு பண்ணிருக்கோம். எல்லா நேரங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு தான். கண்டிப்பா 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 எல்லா மக்களும் பார்த்துதான் இருக்கிறாங்க. பார்க்காதவங்க இனிமே பார்த்தவங்க எடுத்து சொல்லி பார்க்காதவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும். நாங்க நிறைய நோயாளிகள் உங்களோட வந்து பலன் பெற்று போகணும். நம்ம அந்த தனி ஒருவன் அப்படின்ற எபிசோட இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆரம்பிச்சிடலாம்.